ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களை கலைசை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா திருநெல்வேலியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போக போகிறோம். ஸோ இதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து வாங்க. திருநெல்வேலியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸு வந்து ஈவினிங் வந்து 6:30க்கு வந்து பஸ் இருக்குது. ஸோ நாகர்கோவிலேருந்து பாண்டிச்சேரிக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியோட கவர்மெண்ட் பஸ்ஸு தான். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 500 வரும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. ஸோ இப்போ நான் வந்து ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 1 வீக் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். நீங்கள் போகிறதா இருந்தால் 1 வீக் முன்னாடியே புக் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 350 கிட்ட வரும். ப்ரீவியஸாக புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக போகலாம். இல்லைன்னா ஜென்ரலில் தான் நீங்கள் போக முடியும். ஜென்ரலில் கூட்டம் இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஹலோ கைஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4:15 ஆகுது. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா பாண்டிச்சேரி வந்திருக்கேன். ஸோ திருநெல்வேலியிலேருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம். திருநெல்வேலியில் வந்து நேற்று வந்து சாயந்தரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:50 கிட்ட ட்ரெயின் ஏறணும். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் வந்து 4:15 கிட்ட வந்து நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ நைட்டு வந்து ட்ராவல் வந்து நல்லாவே இருந்தது. இந்த ட்ரிப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே. பாண்டிச்சேரியிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம வந்து சிதம்பரம் போகிறோம். சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் போயிட்டு அங்கே உள்ள மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிட்டன் வந்து பாண்டிச்சேரி வர போகிறோம். ஸோ இதுதான் பிளானு. ஸோ போகிற உள்ள பாருங்கள். இங்கே ஸ்டேஷனுக்கு வெளில வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:40 கிட்ட ஆகுது. ஸோ நமக்கு ரொம்பவே டைம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பஸ் ஸ்டாப் வந்து பக்கம்தான் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் தான் போட்டிருக்கு. ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து நிறைய ஆட்டோ, கார் அதெல்லாம் இருக்குது. பஸ் எதுவுமே இந்த டைம் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டைம் இருக்கிறதுனால அப்படியே மெதுவாக அப்படியே வாக்கிங் போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். டைம் வந்து 5 o'clock. ஸோ நம்ம ட்ரெயினில் இறங்கினோம். இறங்கி வெளில வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச்சை பார்க்க வந்து வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம டே டைம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து இன்னொரு டைம் காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குது இந்த சர்ச்சு. ஸோ நீங்கள் யாரும் திருநெல்வேலியிலேருந்து பாண்டிச்சேரி வர பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ திங்கக்கிழமை மட்டும்தான் ட்ரெயின் இருக்குது. ஆனால் பஸ்ஸில் கூட வரலாம். நம்ம ஊரில் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து டெய்லியும் பஸ் வந்து ஆக்சஸ் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ ட்ரெயின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். 350 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ பிரச்சனையே இருக்காது. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக பாண்டிச்சேரி தான் வரீங்க அப்படின்னா நேராக வந்து வந்தீங்கன்னா காலைல வந்து ஒரு 4 o'clock 4:30 கிட்ட இறக்கி விட்றாங்க. ஸோ அந்த இறக்கிட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டேஷன்லேயே ரெஃப்ரெஷ் ஆகிடலாம். ஸோ உள்ளவே பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஏர்லிமாங்க ரூம் எதுவும் புக் பண்ணிட்டீங்கன்னா நேராக ரூம் போயிருங்க. இல்லை அப்படின்னா சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து உங்கள் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணலாம். ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. நல்லா பெரிய சிலையாக ஒன்று வெளில வச்சுருக்குறாங்க. இதுவும் ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அங்கே ஒரு சர்ச் ஒன்று இருந்தது. இங்கே ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சிதம்பரத்துக்கு வந்து பஸ் ஏறி போனோம். ஸோ லோக்கல் பஸ் வரும்னு சொன்னாங்க. அது போக வந்து இந்த மாதிரி கரூர் போகிற பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சீட் இருந்துச்சுன்னா ஏறிக்கோங்க அப்படின்னு கேட்டு ஏறுவோம். புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் சொல்லிட்டு இந்த பஸ்ஸு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லோக்கல் பஸ் இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம போயிடலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பாண்டிச்சேரியோட கவர்மெண்ட் பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸும் போனால் பார்த்து ஏறி வேண்டியதான். இல்லை நம்ம போயிடுவோம். பாண்டிச்சேரியில் வந்து 5:15 பஸ் ஏறணும். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பிச்சாவரம் வந்து 15 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். ஸோ அங்கே பிச்சாவரத்தில் வந்து போட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து 9 மணிக்கு மேலே தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் செம உருட்டுங்க.
2 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டான். சிதம்பரத்தில் வந்து பிச்சாவரத்துக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்லாம் கிடையாது, 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்குது. அதுவும் இந்த லாஸ்ட்டில் தான் நிற்கும். அப்படி அங்கே நிற்கலை அப்படின்னா பஸ்ஸு வெளியில் வர இடத்துல வந்து நிற்கும். ஸோ அங்கே தான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் 1 ஹவர் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணேன். சிதம்பரத்தில் வந்து பிச்சாவரத்துக்கு வந்து பஸ் டிக்கெட் வந்து 20 ரூபா. பஸ் ரூட்டு பக்கத்துலேயே ஒரு ஆறு வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. அது பார்க்கவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே சதுப்பு நிலம் பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி வந்து நிறையவே அந்த நிலம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஸோ பார்க்கவே அது ஒரு அழகாக இருந்தது. ஃபுல்லாக நம்ம தூத்துக்குடி சைட்லலாம் உப்பளம் பார்க்குற மாதிரி இந்த சைடு இருக்குங்க. கிள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த பிச்சாவரம் வந்து அமைஞ்சிருக்கு. இது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரிவர் இருக்கும்ல, அந்த ரிவர்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ள கிராம மக்கள் வந்து இங்கேருந்து போட்டில் போயிட்டு நேராக அந்த லேக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பீச்சுக்கு போயிட்டு மீனை வந்து பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இங்கேருந்தே ஆரம்பிக்கிறதுனால பார்க்கவே நல்லாயிருக்கு. கைஸ் ஃபைனல் நம்ம வந்து பிச்சாவரம் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் பிச்சாவரம்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு தான் போட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும். அப்போது நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் எவ்வளோ டிக்கெட்டு சார்ஜஸ் ஆகுதுன்னு தெரில. பார்ப்பேன் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. அந்த இடம் நாங்கள் இது மோட்ரு போட்டு வந்து ரேட் அதிகம். ஸோ ரோவர் போட்டுனா நம்மளே அந்த ரோப் போட்டு போடுற மாதிரி பெடல் பண்ணி போடுற மாதிரி. மோட்ரு போட்டுனா இந்த மாதிரி மோட்ரு போட்டு போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட சொன்னாங்க. அது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 450 ரூபா தான் வரும்னு சொன்னாங்க. இது வந்து 30 மினிட்ஸ், அது வந்து 45 மினிட்ஸ்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம். ஆள் வந்துச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு, இல்லை அப்படின்னா நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் ரோப் போட்டு, அதாவது துடுப்பு போட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸில் வந்து ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. கைஸ் இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இருங்க சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ரோவ் போட்டு இருக்குல்ல, அதாவது நம்ம துடுப்பு போட்டு போகிற போட்டு இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 400 ரூபா கிட்ட வருது, 400 சில்லரை வருது. 4 பேர் போகலாம். அப்படின்னாலும் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். அது வந்து மோட்ரு போட்டு வந்து 2000 ரூபா கிட்ட வருது. அது 8 பேர்கிட்ட இருந்தால் தான் நம்மளுக்கு 400 ரூபா கிட்ட வரும். ஸோ இப்போ வந்து ஆள் வரல. சோலோ ட்ராவலில் வந்து இது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி போகும்போது ஷேர் பண்ணி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு. தனியாக வந்தால் கொஞ்சம் கஷ்டங்க. குரூப்போடு வந்தோம் அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணி போயிடலாம். ஸோ அதுதான் ஈஸி. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 டீமாக வந்து ஒரே டீமாக இப்போ வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ இதுதான் பிளானு. ஸோ தொடர்ந்து வாங்க. இதுக்கப்புறம் தான் பிச்சாவரம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கைஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கேன். கோபுரில் எடுக்கும் போது எல்லா வீடியோவும் ஸ்லோ மோஷனில் விழுந்துருக்குங்க. இந்த வீடியோவும் ஸ்லோ மோஷனில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து பிச்சாவரத்துக்கு வந்து எப்படி வரணும், போட்டிங் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிச்சாவரம்னா என்ன, பிச்சாவரத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிச்சாவரம் ஆறில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக வந்து இறால் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அங்கங்கே அந்த நம்ம வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இங்கங்கே அந்த இடத்துலலாம் வந்து இப்போ ஆட்கள் வந்து நின்று வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மோட்டார் போட்டில் நாங்கள் வந்து 7 பேரும் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 4 பேர் வந்து தனியாக ஒரு டீமில் வந்தாங்க. அதுக்கப்புறம் கப்பில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இன்னொரு அண்ணனும். ஸோ மொத்தமாக 7 பேர் போயிட்டுருக்கோம். இந்த பிச்சாவரம் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மோசமாக தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே அழுக்காக ஒரு மாதிரி மண்டியாக தான் இருக்குது. இந்த பிச்சாவரத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அதாவது அலையாத்தி காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் தான். ஸோ இது ஏன் இந்த பேர் வந்து உருவானுச்சு அப்படின்னா, இந்த காட்டில், அதாவது இது வந்து சீ வாட்டருக்கு பக்கத்தில் தான் இது வந்து இருக்குது. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு சுனாமி வந்து வந்த அப்போது அதிகமாக வந்து பாதிப்பாகாமல் இந்த காடு வந்து அந்த மக்களை வந்து காப்பாற்றிருக்கு. ஸோ அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து அலையாத்தி காடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. மாந்திரிகன், துப்பறிவாளன், அந்த மாதிரி படங்களை பேர் எல்லாம் மேலே கூடி இருக்கும், அந்த குகைக்குள்ள இருக்கும். ஆனால் அதோடு
கிடையாது. பார்க்கலாம். போகும்போது பார்க்கலாமா இல்லை தெரியாதுண்ணா? ஓகே ஓகே ஓகே. அலோடு கிடையாது. அதாவது ஷூட்டிங் பிளேஸ்க்கெல்லாம் வந்து டூரிஸ்ட்டுக்கு அலோடு கிடையாது. பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே போகும். 4 கிலோமீட்டருக்குள்ளே போனாக்கா அந்த கேவ் மேலே கூடி இருக்கும், அந்த குகைக்குள்ளே இருக்கிற மாரி இருக்கும். அது எக்ஸ்ட்ரா பைசா வரும், எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வரும். எல்லாம் 3 குரூப்பாக இருக்குங்க. போகிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா பார்க்கலாம். நாங்களாம் தெரியாமல் கொண்டு காமிக்கிறது தான். அது எக்ஸ்ட்ரா பைசா வரும், எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர். அது உங்களோட விருப்பம் தான். கேட்டுக்குங்க உங்களால். சரிண்ணா. கேட்டு சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப மாறி போகும். Speed boat is only 2 kilometers allowed. After that, you can more than 4 kilometers extra. Some shooting spot they will show. So, pilot is asking 100 rupees. Extra 4 kilometers. 4 kilometers. Some shooting spot they will show you. Sorry, we have to go back because our driver is waiting. Driver is waiting. No, 1 hour. Okay, na? My working in a very nice place area. ஃபாரஸ்ட் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் வந்து நல்லா ஃபிஷ் வந்து கண்டிங் பண்ணிட்டுருக்காங்க. This side go na big the small canal cave. This side shooting place area 4 kilometers. Same time தான். ஆக்சுவலாக இது ஒரு ப்ராப்ளங்க. ஏன்னா நம்ம க்ரூ மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து ஜாலி பண்ண முடியும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கப்புறம் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு போகிறதுக்கு வந்து மணிக்கு வேறு கேட்டிருந்தாரு. அப்புறம் வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த டீம் வந்து அவங்களுக்கு வந்து 1 hour தான் டைமு, அதுக்கப்புறம் ரிட்டன் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களால் போக முடியல. பட் ஆனால் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இந்த பிச்சாவரத்தில் வந்து நிறைய மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. தசாவதாரத்தில் உள்ள மெயின் அந்த சாங் இருக்குல்ல, கல்லே மட்டும் கண்டால், அந்த சாங்கோட வீடியோஸ் எல்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பேராண்மை படத்தில் உள்ள ஷூட்டு, அதுக்கப்புறம் வந்து பொரிவாளன் மூவியில் உள்ள ஷூட்டு, இது எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த பிச்சாவரத்தை வந்து தமிழ்நாடு டூரிசமும் தமிழ்நாடு வனத்துறையும் ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பிச்சாவரம், அதாவது இந்த சதுப்பு நில காடு வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, கடல் தண்ணி இருக்குல்ல, கடல் தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இருக்க ஒரு இடம் தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த தாவரம். ஸோ இதுக்கு தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்குது. ஸோ கடல் தண்ணியில் மோஸ்ட்லி எந்த தாவரமும் வளராது, ஆனால் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மட்டும் வளரும். ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. இது போக இதுக்கு ஒரு பெரிய சிறப்பே இருக்குது. என்னென்னா, உலகத்திலே 2வது பெரிய இடம் வந்து இந்த இடம் தான், இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான். ஃபஸ்ட் இடம் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து உலகத்திலே 2வது பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. ஸோ நம்ம அங்கே தான் இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி நிறைய டனல்ஸ்கள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வழி வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாரும் உள்ளே போனாலும் தொலைஞ்சிரும். ஸோ இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடி தான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆழமாக தெரியும். பட் ஆனால் ஆழம் கம்மி தான். ஸோ நல்லாவே இருக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அப்படியே ரசிங்க. நான் அப்படியே பீஸ்ஃபுல்லாக விடுறேன்.
கைஸ் நம்ம வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த பஸ் வந்து அடிக்க டைம் இருக்குலாம் கிடையாதுங்க. பஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு இல்லாட்டினா 1 மணி நேரத்துக்கு தான் இருக்குது. ஸோ அது பிளான் பண்ணி வாங்க. ஸோ நாங்கள் சிதம்பரத்துலேருந்து பஸ் ஏறும்போதுமே அதே தான் பிரச்சனை, இங்கே வந்தோம் அதே தான் பிரச்சனை. ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு சுற்றி பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு லைட்டாக கொஞ்சம் எங்களை வந்து ஏமாத்துன மாதிரி தெரிஞ்சுது. சரி ஓகே தான், பட் ஆனால் ஷேரிங்கில் போனதுனால பெட்டராக இருந்துச்சு. தனியாக வந்தோம் அப்படின்னா இது ஒரு பிரச்சனைங்க. ஸோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஷேர் பண்ணுறதுக்கு வந்து யாருக்காவது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒரு அண்ணன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கப்புள்ஸ் வந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 பேரும் ஜாயின் பண்ணாங்க. அதனால் மோட்டார் போட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பு நல்லாவே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பிளான் வந்து நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல, ஸோ அங்கே போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பை பை. இதுதான் சிதம்பரம் நடராஜர் கோயிலோட தெற்கு வாசல்.